இன்றைய குடும்ப தலைவிகளின் புலம்பல்கள் என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த காலத்துல அம்மா என்ன செய்வாங்க? வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு குழம்பு காய் அல்லது இட்லி மிளகா பொடி கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ அமெரிக்கன், இட்டாலி, சைனீஸ், நார்த் இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் செய்ய தெரியணும். ஸ்கூல், யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டிராப் அண்ட் பிக்கப் பண்ண வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுவரை யாருமே செய்யாத நெட்டை நோண்டி பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நாம 10ஆவதுல படிச்ச கணக்கை 3ஆவது படிக்கிற நம்ம பையனுக்கு சொல்லி கொடுக்க தெரியணும். 12ஆவது படிக்கிற பிள்ளையா இருந்தா நீட் எழுதணுமா அல்லது வேறு எந்த கோர்ஸ் படிக்கணும்னு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்டுக்கு ஸ்லிம்மா மாடர்னா இருக்கணும். அவரோட அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மியிலே வச்சு அரைக்கிற மிளகா சட்னியும் தெரியணும். ஐபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரியணும். ப்ரொஃபஷனல் அட்வைஸ் பண்ணுற அம்மாவா இருக்கணும். அடுப்படியிலே வேலை செய்கிற ஆயாவாகவும் இருக்கணும். நாட்டு நடப்பு தெரியணும். நாட்டு வைத்தியமும் தெரியணும். நெத்தியிலே குங்குமம் போட்டு மல்லிகை பூன்னு மங்களகரமாகவும் இருக்கணும். மாடர்ன் ட்ரெஸ்லையும் கலக்கணும். வீடு மியூசியம் மாதிரி வச்சிருக்கணும். எவ்வளவு வேலை செஞ்சாலும் சோர்வு மட்டும் தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பாடான்னு போனை கையில எடுத்தா எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் என்ற பேச்சை கேட்கிற பொறுமைசாலியா இருக்கணும். இங்கே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னா பின்னால 1000 கை இருக்கணும். இவ்வளவு வேலை செஞ்சு நீ என்ன வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்ற பேச்சையும் வாங்கணும். படிச்சுட்டு வேலைக்கு போக முடியலையே அப்படின்ற கில்ட்லையும் இருக்கணும். இந்த காலத்துல தேவை அம்மான்ற பேர்ல ஆளினால் அழகுராணி தான். ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே லீவுன்னு ஒரு நாள் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதுவும் இருக்காது. உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தால் அவங்க கூட ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி பேசுங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.